இவானுக்கு அந்த குழந்தைய வித்துடுறாங்க, இந்த ஸ்வாங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண். ஓகேயா? வித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது மூலியமா கிடைச்ச பணத்தை அந்த பெண் இந்த லைவ் ஸ்ட்ரீம் காஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நேரலையில பேசுங்க அப்படின்னா அந்த லைவ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேசுவாங்க, பாடுவாங்க, ஏதாவது கருத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தனக்கு பிடிச்சவங்களுக்கு பணத்தை டிப் அப்படிங்கிற பேர்ல அனுப்புறது. அது மட்டும் இல்லாம தனக்கு தேவையான பொருட்களை, ஆடம்பரமான பொருட்களை வாங்கி செலவு பண்றது. இப்படியே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பையனை வித்து வாங்கின மொத்த பணமுமே காலியாயிருச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா விபரீதமா யோசிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு குழந்தைய வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய குழந்தை கிடையாது. ஸோ இதுக்காக அவங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய கடத்தல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆணை தேடி பிடிச்சி அந்த ஆண் மூலியமா இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அப்படி பெற்ற அந்த குழந்தைய 2022 வருஷத்துல ஒரு ஏஜென்ட்ட விற்கிறாங்க.